இப்போ அது தெரிய வந்தோடனே நீங்க வந்து மன்னிச்சிடுவீங்களா? அந்த பையன் இருக்கான்னு எப்படி எழுதுவாங்க தெரியல. ஆனா மன்னிக்கணும். மன்னிச்சுட்டாதான் அவங்க லைஃப் அவங்க லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா அவங்க எங்க போவாங்க? அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையனுக்காக அவன் என்னமோ அவன் பொய் சொன்னதெல்லாம் கூட இந்த பையன் முன்னுக்கு வரணும்னு தானே சொல்கிறான். கடை வைக்கிறான், அது வைக்கிறோம், இது வைக்கிறோம், என்னன்னா இவங்க ஒரு நல்ல பொசிஷனில் வரணும். இந்த பையன் இவ்வளோ படித்து எதுவுமே பண்ணாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, ஆளுங்க இருக்குல்ல, அதனால ஓகே. அண்ட் உங்களோட செல்ல பேர் வந்து முத்து மீனா நமக்கு தெரியும். செட்லியும் அப்படிதானா? கண்டிப்பா 2 பேருமே. அதுவும் முத்து ரொம்ப வந்தோடனே பாட்டின்னுவான் வந்து. அவன் கல்யாணத்துக்கு போகும்போது அப்படிதான் பண்ணினான். அவன் கல்யாணத்துக்கு போகும்போது பாட்டின்னு தான் அங்கேயே உட்காந்துரும் பொண்டாட்டி. மீனா பத்தி சொல்லுங்க. 2 பேரும் என்னெல்லாம் சேட்டை பண்ணுவாங்க செட்ல? உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க? சேட்டை எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குள்ள. ஏன்னா நல்லா இதுவா இருப்பாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க எல்லாருமே. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாட்டி பார்க்குறோமா, அதில் அந்த 2-3 நாள் ரொம்ப இன்டிமிஸாக இருப்பாங்க.